Taste the Daily. அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்த நிலையில் விடியா திமுக ஆட்சியில் மாணவர் சேர்க்கை குறைந்து வருவது புள்ளி விவரங்கள் மூலம் அம்பலமாகியுள்ளது. மாநிலத்தில் 37,553 அரசு பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் இவற்றில் 52 லட்சம் மாணவ மாணவிகள் படிப்பதாக கூறப்படுகிறது. காலை உணவு, ஸ்மார்ட் வகுப்பறைகள் என பல திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாக ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு கலராக விளம்பரம் செய்து வந்த போதும் மாணவர்களின் சேர்க்கை அதிகரிக்கவே இல்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. அப்போதைய முதல்வர்கள் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் கல்வித்துறைக்கு அளித்த முக்கியத்துவத்தால் கடந்த அதிமுக ஆட்சியில் மாணவர் சேர்க்கை அதிகரித்ததுடன் பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதம் அதிகரித்தது. ஆனால் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை சீரழிந்துள்ளதாகவும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் பயில வேண்டிய 80 இடங்களும் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பறிபோய்விட்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஆன்லைன் மோசடி மூலம் கடந்த 5 மாதங்களில் 218 கோடி ரூபாய் பறிக்கப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை அறிக்கை அளித்துள்ளது. அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களை கருத்தில் கொண்டு சென்னை காவல்துறையினர் சைபர் குற்றப்பிரிவு பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடக்கப்பட்ட தொகையை திரும்ப பெற்றுத் தருதல் மற்றும் குற்றவாளிகளை கைது செய்தல் ஆகிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் ஆன்லைன் மோசடி மூலம் கடந்த 5 மாதங்களில் 4,357 பேரிடம் 218 கோடி ரூபாய் பணம் பறிக்கப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை அறிக்கை அளித்துள்ளது. பெருநகர காவல்துறை ஆணையாளர் அருண் மக்கள் விழிப்புடன் இருந்து ஆன்லைன் மோசடியில் சிக்கிக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்நிலையில் தமிழகத்தில் நடந்து வரும் அவல ஆட்சிக்கு காவல்துறையின் அறிக்கையே சாட்சி என கடும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது.